சாய்பாபா கருணாலயம் என்ற ஒரு நிறுவனமாக, அது பாபாவுக்கு சேவை செய்கிற ஒரு இடமா, அதன் மூலமாக உங்களை நான் சந்திச்சிருக்கிறேன். ஏறக்குறைய ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னே உங்களுடைய அறிமுகம் எனக்கு ஏற்பட்டது. நான் வந்து கோயம்புத்தூர் வந்தேன். உங்களுடைய இந்த சேவா மையத்தை பற்றி உலகத்தில் உள்ள பலரும் தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா என்னுடைய ஒரு யூடியூப் சேனல் சாந்தாஸ் டேபிள், அதுக்கு பேர். அதாவது ஒரு மேஜை மேலே பலதரப்பட்ட விஷயங்கள் இருக்கும். சாப்பாடு வகைகள் வைக்கலாம், புத்தகங்கள் வைக்கலாம், கம்ப்யூட்டர் வைக்கலாம், அது போல் பல விஷயங்களை தாங்கக்கூடிய ஒரு இடம் வந்து ஒரு மேஜை. ஸோ அந்த மேஜை மேலே வந்து பல வகையான விஷயங்களை வந்து நாங்கள் கொண்டு வந்து உலக மக்களுக்கு அறிமுகப்படுத்துறது என்னுடைய நோக்கம். பிரபலங்களை மட்டும்தான் பேட்டி காண வேணும்ன்றது என்னுடைய நோக்கம் இல்லை. சாதாரணமாக எத்தனையோ பேர் எவ்வளவோ செய்துட்ருக்காங்க. அவங்களெல்லாம் வெளியில் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்களுடைய சேவைகள் வந்து வெளியுலகுக்கு தெரியும். இதுதான் என்னுடைய நோக்கம். ஸோ உங்களுடைய சேவா மையத்தை பற்றின விவரங்கள், அதனுடைய பெயர், எல்லாத்தையும் முதல்ல நீங்கள் சொல்லுங்கள். என்னுடைய பெயர் பாலசுப்ரமணியம். 1985லேருந்து இந்த சேவை பணிகள் செய்து வந்துட்டுருக்கேன். 85லேருந்து இந்த சேவைகள் செய்து வந்துட்டுருக்கும் பொழுது என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் வந்து, நீங்கள் பொதுவாக சேவைகளாக நீங்கள் செய்கிறது நல்லது, தவறில்லை, ஆனால் ஒரு அறக்கட்டளையாக அதை பதிவு செய்தீங்கன்னா பிற்காலத்தில் அந்த அறக்கட்டளை மூலிமா இன்னும் பல நன்மைகளை செய்யலாம் அப்படிங்கிற அவருடைய தகவலின் பேரில் 2010 இந்த அறக்கட்டளைங்கிறத பதிவு பண்ணேன். அறக்கட்டளையுடைய பெயர் வந்து ஸ்ரீ பாண்டி துர்கா சாய்பாபா சேவா மையம் அறக்கட்டளை. அறக்கட்டளையின் பேரில் கருணாலயம், பாபா சாய்பாபா கருணாலயங்கிற ஒரு பொது அமைப்பில் நான் இந்த சேவை பணிகளை செய்து வந்துட்டுருக்கேன். கோவில் வழிபாடு பக்தி எல்லாமே ஒரு சிறிய அளவில் எடுத்துக்கிறோம். ஆனால் அதிகபட்சமான அளவில் வந்து முழுக்க சேவை. ஏழை எளியவர்களுக்கும், அந்த ஒருவேளை உணவு கூட சாப்பிட முடியாத நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் ஒரு நாள் ஒரு உயிருக்கு ஒரு வேளை உணவு அப்படிங்கிற ஒரு பெயரில் இந்த உணவு கொடுக்கக்கூடிய பணிகளை செய்துட்ருக்கோம். எந்த நேரத்திலும் எங்கள் அறக்கட்டளை சாய்பாபா கருணாலயத்தில் வந்து யார் பசின்னு கேட்டாலும் உடனே அந்த நேரத்தில் அவங்களுக்கு உணவு கொடுத்துட்ருக்கோம். முதியோர் இல்லங்களில் கூட இருக்க முடியாத நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்க இருக்கிற இடம் தேடி இந்த ரோட்டோரத்துலலாம் இருக்கிறாங்க. ஏன்னா சில பேர் பார்த்துட்டிங்கன்னா தன் இருந்த இடத்த விட்டு நகர்ந்து கூட முடியாத அளவுக்கு அவங்களுடைய வயோதிகமும் அவங்களுடைய உடல் நோயுடைய தன்மையும் இருக்கும். அதனால் அவங்களுக்கு உணவு, தண்ணீர் இதெல்லாமே இருக்கிற இடத்துல கொடுத்துக்கிட்டு அவங்கள சாப்பிட வச்சுட்டு வரோம். அது ஒரு பணி செய்துட்டு வரோம். 2வது கட்டமாக எடுத்துட்டோம்னா மாற்றுத்திறனாளிகள் சின்ன பணிகள் செய்வாங்க. இந்த பெனாயில் விற்கிறது, சிறு பணிகள் செய்து அவங்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி பண்ணுறதே பெரும்பாடாக இருக்கும். அப்பேற்பட்டவங்களை தேர்ந்தெடுத்து அவங்க யார் வந்தாலும், குறிப்பிட்ட பேர் இத்தனை பேருக்கு தான் கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் மாதந்தோறும் 500 ரூபா மருத்துவ உதவி கொடுத்துட்ருக்கோம். முதியோர் இல்லம்னு சொன்னீங்க. முதியோர் இல்லம், உங்கள் முதியோர் இல்லத்தில் வந்து எத்தனை பேர் இருக்கிறாங்க? இப்போ எங்களுடைய இதில் முதியோர் இல்லத்தை வந்து 60 பேர் இருக்காங்க. எங்கே? ஆண்கள் பெண்கள் 2 பேரும். கோவை பகுதியிலேருந்து பார்த்துட்டிங்கன்னா பேரூர் தாண்டி வரக்கூடிய ஒரு இடத்துல பகுதியில் முதியோர் இல்லம் இருக்குங்க. அங்கே கிட்டத்தட்ட அங்கே இருக்கிறதுலையும் ஒரு முழுக்க மாற்றுத்திறனாளிகள். அவங்களுடைய சாப்பாட்டு விஷயங்கள் எல்லாம் யார் அங்கே பார்த்துக்காங்க? அங்கே திருமதி கலா மேடம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய முழு பொறுப்பில் அவங்க இருந்து பார்த்துட்டு வராங்க. வேற சின்ன குழந்தைகள் கூட இருக்கிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். குழந்தைகள் வந்து கிட்டத்தட்ட 45 குழந்தைகள் பக்கம் இருந்தாங்க. குழந்தைகளுக்கு நிறைய பாதுகாப்பு முறையில், மற்ற சூழ்நிலையில் நிறைய கண்டிஷன்கள் நிறைய இருக்குது. அதனால் அவங்கள முழுமையாக வச்சு அந்த குழந்தைகளை வந்து பராமரிக்க முடியல. அரசாங்கம் சொல்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த கண்டிஷனில் ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ கண்டிஷன்ஸை அவங்க வச்சுருக்கிறாங்க. இப்போ இவ்வளவு சேவைகள் நீங்கள் செய்கிறீங்க, உங்களுக்கு வந்து அரசாங்கத்துடைய உதவியை நீங்கள் எதிர்பார்க்க முடியாதா? நீங்கள் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் விண்ணப்பம் ஏதாவது செய்தீங்களா அரசாங்கம்? 3 ஆண்டுகளுக்கு முன்பு மாவட்ட கலெக்டராக இருந்த திரு கருணாகரன் அவரை நேரில் சந்தித்து இருப்பிடம் கேட்டோம். நாங்கள் இந்த மாதிரி இருப்பிடங்கிறது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிரமமாக இருக்குது, எங்களுடைய அந்த முதியோர்களை எல்லாம் வச்சு பராமரிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு இருப்பிடம் வேணும்னு கேட்டோம். அதுக்கு அவங்க வந்து மறுப்பு தெரிவிக்கலை. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒரு சிட்டியை விட்டு கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டருக்கு அப்பால் அவங்களுடைய மாவட்ட அலுவலகத்துடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு பொது இடத்துல தரேன்னு சொல்கிறாங்க. 20 சென்ட் தர்றதாகவும் எங்களுக்கு சொன்னாங்க.
ஆனால் முதியோர்களை எல்லாம் நம்ம அவ்வளோ பெரிய ஒரு காடு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் கொண்டு போய் வச்சு பராமரிக்க முடியாது. அந்த உதவியை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஸோ அப்போ அரசாங்கத்தின் உதவி இன்னும் உங்களுக்கு சரியாக அரசாங்க உதவி ஏற்றுக்க முடியல. ஆனால் அவங்க கொடுக்க விரும்புகிறாங்க, ஆனால் அதை ஏற்றுக்கொள்கிற நிலைமையில நீங்கள் ஆமாம் அந்த அவங்க கொடுக்குற இருப்பிடம் ஒரு முறையாக முதியோர்களை வச்சு பராமரித்து அவங்கள நம்ம அவங்களுடைய தேவைகளை முழுமையாக பூர்த்தி பண்ண முடியாத ஒரு இடமா இருக்கிறனால அதை நம்ம ஏற்றுக்க முடியல. ஸோ இப்போ இந்த ட்ரஸ்ட் நீங்கள் நடத்துகிறீங்க இல்லையா, உங்களுக்கு இப்போ இந்த மற்ற முதியோர்களை எல்லாரையும் பராமரிக்கிறதுக்கான பொருள் உதவி, மற்ற செலவுகளுக்கான எல்லா வசதிகளையும் எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்க? யார் மூலமாக உங்களுக்கு வருது பணம்? என்னுடைய சொந்த தொழில் ஆரோஸ்கோப் பார்க்குறது என்னுடைய பணி. கிட்டத்தட்ட அதுவும் இந்த சேவை காலத்திலேருந்து தான் அதுவும் நான் ஆரம்பித்தேன். ஜாதகம் பார்க்கறதுக்கு கூட எந்த ஒரு கட்டணமும் நான் வசூலிக்கிறது இல்லை. குண்டியல் மாதிரி ஒரு இடம் வச்சுருக்கிறேன். அந்த இடத்துல ஜாதகம் பார்க்குறவங்க அவங்களுடைய தொகையை அதில் போட்டுருவாங்க. நான் கேட்குறதில்ல, அது அவங்க விருப்பம். அந்த தொகை தான் ஆரம்பம் எனக்கு. அந்த இதில் ஆரம்பத்தில் பார்த்தா நான் அந்த தொகையில் இருக்கக்கூடிய இது பார்த்தா என்னுடைய குடும்ப சூழ்நிலை, என்னுடைய குடும்பத்துக்கும் மீறின ஒரு உதவி அதில் கண்டிப்பாக எனக்கு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நட்பு உள்ளங்கள் அப்படி சேவைகளை நேரடியாக பார்த்து அந்த சேவையில் பங்கு பெறதுக்கு மிக நிறைய உதவிகள் செய்திருக்கிறாங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, எந்த ஒரு இடத்துலையும் என்னுடைய அலுவலகத்தில் இங்கே நன்கொடை பெறப்படும். அவங்க பணிகளை பார்த்துட்டு நம்மளுடைய பணிகளோடு கலந்துக்கிட்ட நல்ல நட்பு உள்ளவங்க நிறையா இருக்காங்க. அம்மாவும் அதே தான். பாபா, நீங்கள் பாபாவுடைய ஒரு பெரும் பக்தர் சரியா? நீண்ட நாளாக பாபாவை சேவிச்சுட்டு வர்றீங்க. உங்களுடைய இந்த சேவைகளுக்கு பாபா மூலமாக பல உதவிகள் சேருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? 100% இருக்கேன். பாபா அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி குழந்தைகள்லேருந்து முதியோர்கள் வரைக்கும் அவங்களோட இதய சிம்மாசனத்தில் கொழுவு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு மகானுக்கு மேலே ஏதோ ஒரு வார்த்தைகள் இருந்தால் அந்த வார்த்தையை கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அவருடையது. அவர் எனக்கு ஈர்த்த காரணம் என்னென்னா, அவர் பூஜை புனஸ்காரங்களுக்கு முக்கியத்துவம் தரல. அவருடைய எண்ணங்கள் பணிகள் எல்லாம் பார்த்தோம்னா சேவைகளில் தான் அவருடைய எண்ணங்கள் இருந்தது. அன்னதானம், உணவு, அவருடைய இலையெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா பாபாவுடையது அந்த அன்னதானம், மனிதர்களுக்கு சேவை, அதை செய்கிறது தான் அவருடைய மிகப்பெரிய விருப்பம். அப்போது நம்ம அந்த பணியில் இருக்கிறனால அது மிகப்பெரிய ஈர்ப்பு எனக்கு பாபாட்ட இருந்தது. பாபாவை வழிபடக்கூடிய தன்மைகள் அதுலேருந்து ரொம்ப அதிகமாக சிந்திக்க தோணும். பூஜை புனஸ்காரங்களில் நம்ம எந்த சேவை செஞ்சாலும் அது பாபா கொடுக்குறாரு, பாபா செய்கிறார் அப்படிங்கிற நிலையில் போனேன். அந்த நிலையில் பார்த்துட்டிங்கன்னா பாபாவுடைய பக்தர்கள் நிறையா இருக்கிறாங்க உலகம் பூரா. அந்த பாபாவுடைய பக்தர்கள்னாலையும் நம்மளுடைய இந்த சேவைகளுக்கு மிகப்பெரிய உதவிகள்லாம் கண்டிப்பாக கிடச்சிது. பாபாவுடைய ஒவ்வொரு நூற்றாண்டு விழாவும் கொண்டாடிட்டு வரோம். அதாவது மகாசமாதி, போன ஆண்டுகளுக்கு முன்ன மகாசமாதியில் ஒரு மாற்றுத்திறனாளி ஒருத்தருக்கு 3 சக்கர வாகனம் கொடுத்தோம். முதியோர்கள் இவங்களுக்கெல்லாம் மாற்றுத்திறனாளிகள்லாம் உதவி கொடுத்தோம். அதுக்கு சில நண்பர்கள் உதவி பண்ணாங்க. 100வது மகாசமாதி பூஜை நடந்தது. அதில் காவியாங்கிற ஒரு பொண்ணு மாற்றுத்திறனாளி, அவங்களுக்கு இடுப்பு கீழே நடக்க முடியாது, கீழே தவுண்டு தான் போவாங்க. ஒரு 34 வயசு உள்ள ஒரு பெண். அவங்களுக்கு இந்த மாதிரி கேட்டாங்க, எங்களுக்கு நீங்கள் போன தடவை கொடுத்த மாதிரி எங்களுக்கு ஒரு வாகனம் நீங்கள் கொடுக்கணும். நான் அந்த வீடெல்லாம் போய் சமையல் பண்ணி செய்து அது கடைகளுக்கு நான் கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அவங்க சமையல் பண்ணி கடைகளுக்கோ அல்லது இந்த தெருவோரங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் விற்பனை அடிப்பில் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வேறு எந்த தொழிலும் தெரியாது. எனக்கு ஒரு வாகனம் இருந்தால் அந்த வாகனத்தில் போய் நான் அந்த இடத்துல வச்சு விற்பேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற முடிவு எடுத்தோம். அந்த உதவி செய்யும் பொழுது அதோடைய தொகை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 74,000 ரூபா பக்கம் அந்த வாகனம் வந்தது. அந்த நேரத்தில் திருமதி சாந்தா ஜெயராம் அம்மா அவங்கக்கிட்ட அவங்க ஆசிரியரில் இருக்கிற பொழுது இந்த மாதிரி ஒரு நம்மகிட்ட கேட்டிருக்கிறாங்கம்மா அப்படின்னு சொன்னோம். மற்றபடி கேட்டங்கிற வார்த்தைக்கே மதிப்பு கொடுத்து அதுக்குண்டான தொகையெல்லாம் அவங்க கொடுத்து அந்த பொண்ணுக்கு இப்போ அந்த வாகனத்தை புது வாகனமாக எடுத்து கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 74,000 ரூபா மதிப்புள்ள ஒரு 3 சக்கர மோட்டார் வாகனம் எடுத்து கொடுத்துருக்கோம். அந்த பொண்ணு அந்த வாகனத்திலிருந்து இப்போ அதனுடைய சாப்பாடு வியாபாரம் பண்ணக்கூடிய பணியை செய்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம்.
இப்போ ஒரு விஷயம் எனக்கு சில சமயங்களில் மனதை வந்து உறுத்துறது உண்டு. என்னென்னா, பாபாவுடைய பேரை சொல்லி பலர் வந்து பல விதங்களில் வந்து பொருள் மற்றவங்க கிட்டேருந்து பொருள் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. பணம் வந்து கேட்குறாங்க, போர்டெல்லாம் வச்சு பணம் கேட்குறாங்க. இது வந்து சரின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? முழுக்க முழுக்க தவறுன்னு என்னுடைய கருத்து. நான் முன்னாடியே ஒரு முறை உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். அதாவது இது வரைக்கும் யார்கிட்டையும் டொனேஷன் நாங்கள் கேட்டதே கிடையாது. இன்றைக்கி கிட்டத்தட்ட 34 ஆண்டுகள் ஆயிடுச்சு. வாயை திறந்து இந்த உதவி எங்களுக்கு செய்யுங்க, நான் இவங்களுக்கெல்லாம் சேவை செய்கிறேன்னு ஒருத்தர் கூட நாங்கள் கேட்டது கிடையாது. ஆனால் எங்களுடைய தேவைகள் அத்தனையும் இன்று வரையும் பூர்த்தி ஆகிட்டு இருக்குது. நீங்கள் ஒரு விஷயம் எனக்கு சொன்னது ஞாபகம் இருக்குது. என்னென்னா, ஒரு நாள் வந்து மறுநாளைக்கு சமைக்கிறதுக்கு அரிசி இல்லை, எதுவுமே இல்லை. அந்த சமயத்தில் வந்து யாரோ வந்து உங்களுக்கு அப்படியே எல்லாத்தையும் கொடுத்துட்டு போனாங்க. அது கொஞ்சம் சொல்லுங்கள். அது என்னன்னாங்க, 4 ஆண்டுகள் இருக்கும். அப்போது ஓமில் இருந்து இது மாதிரி அரிசி காலையில் வாங்க வேண்டி இருக்குதுங்கன்னு வந்து சொல்லிட்டு போனாங்க. அப்போல்லாம் கொஞ்சம் சிரமப்பட்டு கொஞ்சம் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் ஓம் நடந்துகிட்டு இருந்தது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா யார்கிட்டையும் நம்ம கேட்கறதில்ல. கேட்காதனால நமக்கு அந்த நேரத்துக்கு எது வருதோ அதை வச்சு நம்ம அந்த நாட்கள் அவங்களுக்கு வேண்டியதை நம்ம தேவைகளை பூர்த்தி பண்ணிட்டு வரும்பொழுது இந்த வார்த்தை ஓம்லேருந்து வந்து சொன்னாங்க. அப்போ உடனே நான் என்ன பண்ணேன், சரி பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள், வாங்கிக்கலாங்க அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி அனுப்பி வச்சேன். சொல்லி ஒரு 3/4 மணி நேரம் இருக்கும். ஒரு அம்மா வராங்க, இங்கே சாய்பாபா ஹோம் எங்கே இருக்கும் அப்படின்னு எங்கிட்டயே கேட்டாங்க. அம்மா இதுதாங்கம்மா அப்படின்னேன். என் நண்பர் லண்டனில் இருக்காங்க, அவங்க சாய்பாபா ஹோமில் போய் அரிசி கொடுக்க சொன்னாங்க. எந்த இடம்னு எனக்கு தெரியல. பாட்லி, அதாவது வட இந்திய சார்ந்தவங்க இவங்க. அந்த அம்மா வந்து சொல்லவும், அம்மா இதுதாம்மா நம்ம சொல்லி நிறுத்திட்டோம். அப்புறம் சரி வரங்கன்னு போனாங்க. போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 மணி நேரம் கழித்து 100 கிலோ அரிசி, 30 கிலோ கோதுமை, 30 கிலோ சர்க்கரை, எண்ணெய், நல்ல எண்ணெய் ஒரு 5 லிட்டரு, இதெல்லாமே கொண்டு வந்து வைக்கிறாங்க. காப்பகத்தில் வந்து அரிசி தீர்ந்துருச்சுன்னு ஒரு வார்த்தை தான் என் காதுக்கு வந்தது. அதுக்கப்புறம் சரி வாங்கிக்கலாங்கிற வார்த்தையை தான் நான் 2வது வார்த்தையை சொன்னேன். அதுக்கப்புறம் நார்மலாக மைண்ட் இருந்து ஒரு 3/4 மணி நேரம் இதை பற்றின சிந்தனை எனக்கு எதுவும் இல்லை. 3/4 மணி நேரத்தில் இத்தனை விஷயம் நடந்தது. இதுதான் பாபாவுடைய பாபா ஆமாம். இதில் ஒரு முக்கியமாக இன்னொரு விஷயம் பதிவு செய்ய விரும்புகிறேன். என்னுடைய பக்தர்கள் வீடுகளில் தேவை என்பது ஒருபோதும் இருக்காது என்று சொல்லியிருக்கார். அதை நான் அன்றாடம் அனுபவிச்சுட்டு வரேன். எதுவும் சேர்த்து வைக்கலை, பேங்க்கில் பேலன்ஸ் எடுத்து சேர்த்து வைக்கலை. நாளைக்கு இது மாதிரி ஒரு பெரிய செலவு இருக்கே, இன்றைக்கி அதை எடுத்து வச்சுக்கலான்னு நினைக்கல. அன்றைக்கி என்ன நடக்கணுமோ அது நடந்துகிட்ருக்குது இன்று வரைக்கும். முந்த நாள் ஷீர்டி போனீங்க, நேற்று திரும்பி இருக்கிறீங்க. நிறைய பாபாவுடைய அருள் நீங்கள் உங்கள் கையோடு எடுத்துக்கிட்டு வந்திருப்பீங்க. உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள். வாழ்க்கையில் வந்து என்ன ஒரு 34 வருடமாக தான் ஒரு காட்டின வழியில் அந்த பணிகள் செய்துட்ருக்கேன் அப்படிங்கிறத முன்னாடி நான் சொன்னேன். ஆனால் எல்லோரும் என்ன கேட்குற ஒரு கேள்வி, எத்தனை தடவை பாபா கோயிலுக்கு ஷிரடி போனீங்க அப்படிங்கிற கேள்வி தான் கேட்பாங்க. ஆனால் அது வரைக்கும் நான் ஷிரடி போனதே கிடையாது. போக்கான சந்தர்ப்பங்களும் எனக்கு அமையலை. சில நல்ல நட்புகள் வந்து கூப்பிடுவாங்க, வாங்க ஒரு 5 நாள் ஆகும் போயிட்டு வந்துடலாம், இல்லை ஃப்ளைட்டில் போயிட்டு வரலாம், 2 நாள் ஆகும் போயிட்டு வந்துடலாம் கூப்பிடுவாங்க. ஆனால் என்னுடைய கனவு பூரா அந்த உணவு கொடுக்கணுங்கிறதே தான் மனசை சுற்றி வரும். நம்ம ஒரு 5 நாள் இல்லாமல் போயிட்டோம்னா அவங்களுக்கு யார் சாப்பாடு கொண்டு போய் கொடுப்பா? நம்ம வேறு யாராவது ஏற்பாடு பண்ணி விட்டுட்டு போனோம்னா அதை அவங்க சரியாக நடப்பாங்களாங்கிற ஒரு பயமும் தயக்கமும் என்கிட்ட இருந்தது. ஏன்னா நான் சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குற நேரத்தில் என்னுடைய வாகனம் ஒன்று ஸ்பான்சர் கிடச்சிது. அதாவது ஒரு ஆம்னி வேன். அந்த ஆம்னி வேனில் தான் அந்த உணவுகள் எடுத்துக்கொண்டே நான் கொடுப்பேன். அந்த வண்டியை பார்த்தாவே அவங்க முகத்தில் ஒரு சிரிப்பு இருக்கும். அந்த ரோட்டு ஓரத்தில் உட்காந்துருக்கிறவங்க இந்த மகிழ்ச்சி, அந்த சாப்பாடு வந்துருச்சுங்கிற சந்தோஷத்தில் அவங்க பார்ப்பாங்க. அந்த தருணத்தை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாளுமே அது மிகப்பெரிய ஒரு பாபா வழிபாடை தான் நான் நினச்சேன். ஷிரடி போலையான்னு யாராவது கேட்டாங்கன்னா, நான் இருக்கிற இடமே ஷிரடிங்க, பாபா இங்கே தாங்க இருக்கிறாரு, நான் கொடுக்கக்கூடிய உணவு எல்லாத்துக்குமே பாபாவுக்கு தான் கொடுத்துட்ருக்கேன், பாபா தான் உணவு கொடுக்குறாரு, பாபா தான் எங்கிட்டேருந்து வாங்குறாரு அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் ஷிரடி இது வரைக்கும் நேரடியாக நான் போனது கிடையாது. திருமதி சாந்தா ஜெயராம் அம்மா வந்து எனக்கு ஷிரடியில் நான் புக் பண்ணிவிட்டேன், நீங்கள் வாங்கன்ட்டாங்க. அது இது வரைக்கும் என்னை கூப்பிட்டவங்க அத்தனை பேருமே நான் புக் பண்ணுறேன், நான் கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் பாபா ஒரு முறையாக வந்து நீங்கள் அங்கே பாருங்கள், இவ்வளோ பணிகள் இவ்வளோ சேவைகள் செய்கிறீங்க, இவ்வளோ செஞ்சு நீங்கள் ஷிரடி போய் பார்க்கலைன்னா அது எப்படிங்க அப்படி எத்தனையோ பேர் கேட்டாங்க. ஆனால் திருமதி சாந்தா ஜெயராம் அம்மா வந்து புக் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கன்னாங்க. அந்த வார்த்தைக்கு எனக்கு மறு வார்த்தையும் வரல. அப்போது மனசார பாபா இப்போ தான் அழைச்சிருக்கிறாரு, அழைப்பை நம்ம போய் நிறைவு செய்யணுன்ட்டு ஒரு மறுப்பு தெரிவிக்காமல் இன்றைக்கி திருமதி சாந்தா ஜெயராம் அவங்களுடைய உதவியால் பாபாவை தரிசனம் பண்ணுற பாக்கியம் கிடச்சிது. இதில் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, முதல் பாபாவை பார்க்குறோம். கிட்டத்தட்ட 53 வருடம் என்னுடைய வாழ்க்கையில்
34 வருடம் பாபாவை நான் வந்து பிரார்த்தனைக்குரிய தெய்வமாக ஏற்படுத்தினதுக்கப்புறம் முதல் முறையாக ஷிரடி போகக்கூடிய பாக்கியம். அங்கே ஷிரடியில் பார்க்கும் பொழுது உண்மையாலும் என்னுடைய ஆத்மார்த்தமாக நான் சொல்கிறேன், என்னுடைய மனசு பூரா வந்து திரும்ப சாந்தா ஜெயராம் அம்மாவுக்கும் அவங்களுடைய பெண், அவங்க மகன், அவங்க குடும்பத்தாருமே, அவங்க கணவர், அவங்க குடும்பத்தையே தான் சிந்திச்சிக்கக்கூடிய சிந்தனை எனக்கு இருந்தது. ஒவ்வொரு வினாடிகளும் பாபாட்டு இருக்கிறனால மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிக்குரிய வினாடிகளாக தான் எனக்கு கடந்து வந்தது. நம்ம கையில் எதுவுமே இல்லை, எல்லாம் அவருடைய அருள் இல்லையா? அந்த நேரம் வந்தது, நேரம் வந்த உடனே பாபாவை பார்த்தோம், பாபா பார்க்குற பாக்கியம். அதாவது என்னுடைய சில நேர தேவைகளில் திரும்ப சாந்தா ஜெயராம் அம்மா வந்து இந்த வாகனம் மட்டும் வாங்கி கொடுக்கல, அப்பப்போ திடீர்னு 5000 ரூபா பணம் 10,000 பணம் அனுப்புனாங்க. இடையில சமீபத்தில் எனக்கு மருத்துவ ரீதியான ஒரு தொந்தரவு ஏற்படும் போது கூட மருத்துவ உதவியும் அவங்க செய்தாங்க. இதெல்லாம் என்னால் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாட்கள். கேளாமல், யார்கிட்டையும் கேளாமல் கிடைச்ச உதவிகள். இதெல்லாம் முழுக்க முழுக்க பாபா மூலியமாக தான் நடந்ததாக தான் என்னுடைய சிந்தனை. உதவின்றது வந்து ஒருத்தருக்கு செய்கிறதுன்றதை அது பிரபலப்படுத்துறதுக்காக உங்களை பேட்டி காணல இன்னைக்கு. உங்களுடைய சேவைகள் வந்து உலகத்துக்கு தெரியும், உண்மையை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கலை வந்து இருக்குது. ஒரு நிகழ்வை நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது ஒரு நிகழ்வை ஏன் நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த நிகழ்வை பார்க்குற இன்னொருத்தருக்கும் அந்த மாதிரி நம்ம செய்யணுங்கிற ஒரு எண்ணங்களை உருவாக்குறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கலாம். அதுக்கான வாய்ப்புகளும் எல்லாருக்கும் இருக்கணும். அதுக்கும் கடவுளுடைய அருள் வேணும் இல்லையா? ஒருத்தருக்கு உதவி செய்கிறதாக இருந்தாலுமே கூட அதுக்கும் கடவுளுடைய உதவுதல், அந்த வசதியை கடவுள் கொடுத்தா அவங்க கண்டிப்பாக அந்த வாகனம் வந்து அந்த காவியாங்கிற அந்த பொண்ணுக்கு அந்த 3 சக்கர வாகனம் வந்து கொடுக்கணும். அந்த நேரத்தில் சரி பாபா யார்கிட்டையாவது கேட்க சொல்கிறாரா, கேட்கலாமா, கேட்டால் ஏதாவது தப்பாக நினச்சிக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ள எண்ணத்தில் அப்படியே இருந்துகிட்டு இருக்கும் பொழுது என்னுடைய கைபேசியை அப்படியே ஒரு பக்கமாக நான் எடுத்துகிட்டு பேரை பார்த்துட்டு யார்கிட்ட கேட்கலாம் யார்கிட்டயா தகவல் சொல்லலாமான் இருக்கும் பொழுது திரும்ப சாந்தா ஜெயராமா பேர் வரும்பொழுது மட்டும் மனசு வந்து பதிஞ்சுது அந்த இடம். சரி நம்ம இவங்ககிட்ட கேட்க கூட வேண்டாம், ஒரு மெசேஜ் தான் அனுப்பினேன். நான் வாயை திறந்து நான் கேட்கல. நான் இல்லை, இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை நானும் சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா முழுக்க அந்த பணம் வந்து நான் அனுப்பவே இல்லை. கோபி என்னோடய பையன், அவர்கிட்ட சொன்னேன்னா இது பாருங்கள் இப்படி ஒன்று வந்திருக்கு, இதுக்கான பணத்தை நாங்கள் சேகரித்து அனுப்பணும். உடனே அவர் என்ன செய்தார்னா அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தகவல் சொன்னார், எல்லாருக்கும் அவர் மெசேஜ் அனுப்பினார். உடனே எல்லாரும் சொன்னாங்க சரி நாங்கள் இவ்வளோ கொடுக்குறோம்னு எல்லாருமே சேர்ந்து தான் அந்த பணம் வந்து சேர்ந்தது காவியாவுக்கு. யாருக்கும் உதவி செய்யணுன்னா எல்லாம் தனிப்பட்டு நாங்களே செய்யணுன்ற அவசியமே கிடையாது. 2 பேர்கிட்ட நாங்கள் கேட்கலாம். ஏன்னா வசதி உள்ளவங்க வந்து கொடுக்கலாம், வசதி உள்ளவங்க வசதி இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். அதுக்காகத்தான் பணம் கடவுள் வந்து எல்லாருக்கும் கொடுக்குறாரு சரியா? ஒரு கை நமக்காக இன்னொரு கை மற்றவங்களுக்காகன்றது போல் வசதிகள் இருக்கிறவங்க அது யாராக இருந்தாலும் சரி, வசதி இல்லாதவர்கள் இந்த உலகத்தில் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. மூளை முடுக்கில் எல்லாமே இருக்கிறாங்க. ஈவன் ஆஸ்திரேலியாவில் கூட இருக்காங்க. ஆஸ்திரேலியாவில் கூட சாப்பாடு இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்கள தேடி போய் சாப்பாடு கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. ஸோ அதே போல் நான் என்ன சொல்கிறேன்னா வறுமை கோட்டில் நிறைய பேர் இருக்காங்க. இப்படி பல சேவைகள் செய்கிற பல நிறுவனங்கள் இருக்குது. இப்போ உண்மையாக உங்களை போல் உண்மையாக சேவை செய்கிறவர்கள் பல பேர் இருக்கிறாங்க. அவங்கள தேடி போய் எல்லோரும் எங்களால் முடிஞ்சது ஒரு சின்ன உதவியாக இருந்தால் கூட பரவாயில்ல, சிறு துளி தான் பெருவெள்ளமாகுது. ஸோ செய்யணும். அதுக்கு ஏதாவது ஒரு வழியில் இந்த யூடியூப் சேனலில் வந்து நான் ஒரு செய்தி, ஒரு மெசேஜ் வந்து எல்லாருக்கும் சொல்லணுன்றதுக்காகத்தான் நான் உங்களை இன்றைக்கி பேட்டி கண்டேன். நீங்கள் செய்கிற சேவை இன்னும் வளரணும். கடவுள் உங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுக்கணும். இன்றைக்கி நீங்கள் கோயம்புத்தூர் கிளம்புறீங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் பஸ்ஸோ ட்ரெயினோ பிடிச்சி நீங்கள் கோயம்புத்தூர் போகணும். குடும்பத்தில் உங்களோட மனைவி, மகள்மார் 2 பேர் எல்லோரும் சேர்ந்து தான் இந்த சேவை செய்துட்ருக்காங்க. எல்லோருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். பாபாவுடைய அருள் என்றைக்கும் கிடைக்கும். பாபாவுடைய ஆசீர்வாதத்தினால ஒரு நல்ல விஷயங்களை வந்து பதிவு செய்து இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டணும்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய பணிகளும் மென்மேலும் வளரும். உங்களுடைய பணிகளுக்கு யாரெல்லாம் உதவியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பாபா பரிபூர்ண துணையாக இருந்து உங்களுடைய உள்ள வேண்டுதல்களையும் பாபா நிறைவேற்றி கொடுப்பார். எத்தனையோ உயிர்களை காப்பாற்றிட்டு இருக்கிறார். சகல உயிர் ஜீவராசிகளுக்கும் சகலமும் கொடுத்துட்ருக்கிற அந்த சாய்நாதர் உங்களுடைய குடும்பத்துக்கும் உங்களுடைய சேனல் இந்த மாதிரி பல இடங்களில் போய் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்பட்டு எல்லாராலும் அது பாராட்டப்பட்டு இந்த சேனலே வந்து ஒரு தனி சேனலாகவே இருந்து மக்களுக்கு பயன்படும்படி உங்களுடைய எதிர்காலம் இருக்குங்கிற நம்பிக்கையோட பாபாவுக்கு நன்றி சொல்கிறேன். உங்களுக்கும் என்னுடைய நன்றி. மிக்க நன்றி. நன்றி சாய்ராம்.